நாங்க தான் வேணாம், நீங்க குப்பையில குப்பை, கேடு கெட்ட குப்பை, நீ ஒரு மனுஷனா இருக்க கூட தகுதி இல்லை. நீ தானே சொன்ன ஸ்டாலினால எதையும் செய்ய முடியாது, இவருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல, அறிவு இல்ல, எதையுமே செய்ய முடியாத ஒரு பொம்மை. ஆனா அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டுல இதுல போய் சேர்ந்திருக்காரு. எம்எல் அவருக்கு அதை சூடு சொன்ன இருந்தா முதல்ல என்னைக்கு நீக்கினாங்களோ அன்னைக்கே ராஜினாமா பண்ணிருக்கோம். அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் இவர் அமைச்சரவை பக்கம் வர முடிஞ்சுதா? கட்சியில ஏதாவது ஒரு பொறுப்பு தந்தாங்களா? திருமாவளவன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவாரு, நேரத்துக்கு ஒன்று பேசுவாரு. அவரு செங்கோட்டையினை விட அதிகமாக குழம்பி இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அவர் ஒருத்தர். நான்காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்து விட்டார், தாவேக்கா வலுவடைந்து விட்டது அப்படின்னு பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார், எப்படி பார்க்கலாம்? அப்போ செங்கோட்டையின் வந்து சேர்ற வரைக்கும் தாவேக்கா பலகீனமா இருந்ததா? இன்னும் பலம் அதிகமாகிடுச்சு. நீங்க இப்ப என்ன சொன்னீங்கம்மா? பலம் ஆயிடுச்சுன்னா இப்போ நேற்று வரைக்கும் பலம் இல்லாம இருந்தது. இப்போ அவர் மட்டும் விஜய் மட்டும் தான் இருந்தாரு. இப்ப செங்கோட்டையன் ரெண்டு பேரும் இறந்து பலம் ஆகிட்டாங்க. இல்ல அப்படி என்ன இவர் பெரிய பலசாலி செங்கோட்டையின் போய் அதை பலமாக்கிட்டு இருக்காருன்னா அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் அவங்க பலகீனமாக இருந்திருக்கணும். சரி, அவங்களுக்கு எது பலம் நினைக்கிறாங்களோ அதை சேர்த்துக்கிட்டாங்க. இல்லை இவருக்கு எது பலம் நினைக்கிறாரோ அதில் போய் சேர்ந்துருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலிருந்து இவர் தேவைப்படாதவர் அல்லது இவரால் பயனில்லை. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் கட்டுப்பட்டு இருக்கின்ற அளவுக்கு அவர் ஒரு நிலையில் இல்லைன்றது தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் வெளியேற்றினோம். அதனால் எங்களுக்கு தேவைப்படாதவர்ன்றதுனால வெளியேற்றினோம். ஏன் சார் 45 வருஷத்துக்கு மேலே நம்ம அதிமுகவில் வந்து பயணித்த ஒரு மூத்த தலைவர் அவரு. நான் 54 வருஷமும் அதிமுகவில் இருக்கேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை உருவாக்கின காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயோ அல்லது புரட்சித் தலைவி அம்மா காலத்திலேயோ இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலேயோ தொடர்ந்து தலைமைக்கு விசுவாசமாக இருந்திருக்கேன். இதுவரைக்கும் என்ன எந்த கட்சியிலேருந்து நீக்கினதில்லை, எந்த இதுவிலிருந்து விளக்கினதில்லை. நான் எனக்கான வாய்ப்புகள் என்னவோ அதை செஞ்சிட்ருக்கேன். நான் ஊடகத்திலையும் சரி, எழுத்துலேயும் சரி என்னுடைய கடமைகளை இந்த கட்சிக்கு சரியாக செஞ்சிட்ருக்கேன். தலைமைக்கு விசுவாசமாக செஞ்சிட்ருக்கேன். எனக்கு வாய்ப்புகள் ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கலன்றதுனால நான் இந்த கட்சியில் வந்து தலைவராக பெரிய தலைவராக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கல. அவருக்கு தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு தந்திருக்காங்க. அந்த அமைச்சராக சில நேரங்களில் தந்திருக்காங்க. அதனால் அவர் வந்து உங்களுக்கு பார்வையில் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து இந்த கட்சிக்கு செய்ததை விட இந்த கட்சி அவருக்கு தந்த பலன்களும் பதவிகளும் அதிகம். அதை முறையாக அவர் வந்து அவருடைய திறமையினால் அதை தக்க வச்சுக்கிட்டாரு. அது ஒன்றை தவிர அவர்கிட்ட வேற எந்த திறமையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அவர் போனதால கொங்கு மண்டலத்தில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது சொல்றீங்களா? இப்போ அவர் போனது, நீங்கள் போனதும் சொல்றதையே நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் போகலை. அதிமுக வந்து வெளியேற்றப்பட்டவர். அதிமுகவுக்கு பயன்படாதுன்னு சொல்லி இந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினராக கூட இருக்க தகுதியற்றவர்னு சொல்லி நாங்கள் நீக்கி வச்சோம். அவர் எங்கே போனால் எங்களுக்கு என்ன? ஆனால் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டுல இதில் போய் சேர்ந்திருக்காரு. அவருக்கு அதை சூடு சொன்ன இருந்தால் முதல்ல என்னைக்கு நீக்கினாங்களோ அன்னைக்கே ராஜினாமா பண்ணிருக்கணும். அவர் இத்தனை நாள் கடைஞ்சி வேற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்த பிறகு வேற வழியில் கட்சி தாவல் தடை சட்டப்படி அவர் நீக்கப்படுவார். அதனால அதை கௌரவமாக அவரே. ஆனா இப்ப இந்த கட்சியில இருந்து தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காரு. அப்பயுமே வந்து நம்ம ஜெயலலிதா இல்லம்மா, நீங்க சொல்றது தவறு. அவர் இந்த கட்சியிலிருந்து போய் தாவேக்காவில் இணையல. எங்க கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு ஏறத்தாழ ஒரு 15-20 நாள் ஆயிடுச்சு. அதனால நாங்க வந்து அவரை கட்சிக்கு வேண்டாம்னு சொல்லி அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவர் வந்து போய் இணைஞ்சிருக்காருன்னா அவங்க வந்து இங்கேருந்து வந்தாருன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் வந்து இங்கேருந்து போகல. இங்கேருந்து நாங்கள் நீக்கினதுக்கு பிறகு அவர் எங்கேயோ போய் சேர்ந்திருக்காரு. இப்ப வெளியேறிட்டார் அவரு. கட்சியில இருந்து வெளியேறலம்மா, கட்சியில இருந்து நாங்க வெளியேற்றணும். சரி, நீங்க வெளியேற்றிட்டீங்க, அதனால போய் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. ஆனா இன்னுமே வந்து நம்ம அதிமுகல ஜெயலலிதா அம்மாவோட போட்டோவோட தான் இருக்காரு. அந்த துண்டு போடும்போதா இருக்கட்டும், அந்த துண்டை கூட அகற்றினார். வேணாம் எனக்கு இது அப்படின்ற மாதிரி. அவருக்கு முன்னாடி ஏதாச்சும் சதி இருக்கு? அவர் புரட்சி தலைவி அம்மாவுக்கு அவர் துரோகம் செய்யறதுக்கு அவர் வந்து ஒரு வேஷம் கட்டுறாரே தவிர அவர் வந்து உண்மையானவராக இருந்தா இந்த கட்சிக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி அமைக்கணுன்றதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், ஆட்சி நடத்தும் சொல்லியிருக்காங்க. அதுதான் அதிமுக தொண்டர்களுடைய நிலைப்பாடு. பன்னீர்செல்வம் அமைச்சரவையில் இருந்த
பன்னீர்செல்வம் வந்து தர்ம யுத்தம் நடத்துறாருன்னா அந்த தர்ம யுத்தத்தில் கூட நின்னவர் பாண்டியராஜன். பாண்டியராஜனை வந்து தர்ம யுத்தத்தில் அவர் எதிராக எதிர்த்து ஓட்டு போட்ட நேரத்தில் அதை அவரை வந்து அந்த காலியான பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவியை செங்கோட்டையனுக்கு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தானே. அது வரைக்கும் அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டவர், சசிகலாவால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர். சசிகலா மறுபடியும் அவங்க அமைச்சர் பன்னீர்செல்வம் அமைச்சரவையில் செங்கோட்டையனை சேர்த்துக்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்ம மாவட்டத்தில் ஒரு முன்னோடியாக இருந்தவர், இந்த கட்சியில் தொடர்ந்து நீண்ட நாட்களாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், பல்வேறு நேரங்களில் அம்மாவுக்கு துணையாக இருந்தவர். அந்த ஒரு விசுவாசத்திற்காக, மரியாதைக்காக, நன்றி கடனுக்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வந்து செங்கோட்டையனை சேர்த்தாரா இல்லையா? அன்னைக்கு செங்கோட்டையனை வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துக்கலன்னா இன்னைக்கு செங்கோட்டையனை பற்றி நாட்டில் விவாதம் நடந்துட்டு இருக்குமா? இன்னைக்கு பேசுவீங்களா? அன்னைக்கு அவருக்கு ஒரு அடையாளம் கொடுத்து 4 மாதம் 4 வருஷம் 2 மாதம் மந்திரியாக வச்சுக்கிட்டு இருந்தது எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து சீனியாரிட்டி தெரியலையா? அவர் ஜூனியர்னு தெரியாதா? அன்னைக்கு அவர் தலைமையில் இயங்கினார்ல. அன்னைக்கு சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் போட்டுக்கிட்டு பின்னால் நின்னார்ல. அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தவிர சிறந்த தலைவர் இல்லைன்னு சொன்னார்ல. அன்னைக்கு தலைவராக தெரிஞ்சவர் இன்னைக்கு வந்து ஜூனியர் ஆயிட்டாரா? அவருக்கான அங்கீகாரம்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கீகாரம் இல்லம்மா, அவருடைய அரசியல் அஸ்தமனத்துக்கு போச்சு. அம்மாவால் அவருடைய தகுதி எல்லாத்தையும் அவர் ஒரு சுய ஒழுக்கம் இல்லாதவர், ஒரு நேர்மை இல்லாதவர், ஒரு சரியான மனிதராக கூட நடந்துக்காத ஒருத்தர்னு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே அவர் மேல குற்றம் சொல்ல இவரை வந்து அமைச்சரவையில் வச்சிருந்தீங்கன்னா அந்த அமைச்சரவைக்கு கெட்ட பேர் மட்டும் இல்ல, கட்சிக்கு கெட்ட பேருன்னு சொன்னதுனால அவரை நீக்கினாங்க. அதுக்கு பிறகு அம்மா அந்த வாய்ப்பை அவருக்கு தரவே இல்லை. எத்தனையோ பேரை நீக்கியிருக்காங்க, மறுபடியும் சேர்த்திருக்காங்க. ஆனா இவரை சேர்த்தாங்களா? அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் இவர் அமைச்சரவை பக்கம் வர முடிஞ்சுதா? கட்சியில ஏதாவது ஒரு பொறுப்பு தந்தாங்களா? எதுவுமே இல்லாத இருந்தவரை அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒரு 4.5 வருஷத்துல அமைச்சராக்கினது இல்லை மட்டும் இல்லாம அவரை மாவட்ட செயலாளராக்கி, கட்சியில அமைப்பு செயலாளராக்கி, இந்த கட்சியில ஒரு மூத்த தலைவர்னு அவரை வந்து முன்ன வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காரியத்தை செஞ்சதுனால அதுக்கு செலுத்த நன்றி கடனா. ஆனா அவர் சொல்லாரு, நான் இந்த கட்சியில வந்ததுக்கே வந்து ஒரு மாற்றம் வந்து வேணும் தமிழகத்துக்கு, அதனாலதான் அவர் இந்த அவர் மாற்றம் செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய தலைவரும் இல்லை, இன்னும் கேட்டா யோகிதை உள்ளவரும் இல்லை. அவர் வந்து இன்னும் கேட்டா களத்துல நின்று போராடுகின்ற தைரியம் உள்ளவரோ போராளியோ இல்லை. அவர் உளவாளி. ஒவ்வொரு இடத்துல நடுங்கின்னு ஊழ கும்பிடு போட்டுக்கின்னு எல்லார பார்த்து சிரிச்சுக்கின்னு கடந்து போற ஒரு சாதாரண எதுலையுமே ஈடுபாடு இல்லாம எங்கேயாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு சுகமா இருக்குன்னு நினைக்கக்கூடியவரை தவிர களத்துல நின்று தொண்டனோட போராடுகின்ற குணம் அவருக்கு எப்பவுமே கிடையாது. ஆனா சொல்றாரு சார், தாவேகா வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி 10% தான் இருந்துச்சு, இப்ப நான் வந்ததால 28% அப்போ அதுதான். அதுல இருந்து நீங்க விஜய் வந்து தாவேகா ஆரம்பிச்ச உடனே விஜய்க்கு பெரிய செல்வாக்கு சொன்னீங்க. அந்த செல்வாக்கு 10% தான் அவர் சொல்றாரு. இப்போ 15%, இவருக்கு 15 செல்வாக்கு இருக்கு. அதிமுக விரட்டப்பட்டவரை கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட ஒரு 100 பேருக்கு மேல ஆளை திரட்ட முடியாத ஒருத்தர் 15% செல்வாக்கு பெற்றிருந்தார். நான் இப்போ விஜயினுடைய செல்வாக்கு கேள்விக்குறியாவதா இல்லையா? மட்டம் தட்டி பேசல. விஜயனுடைய அரசியல அவர் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. அங்க ஒண்ணு 10 தான் இருக்கு, நான் 15, அதனால நீ 10க்கே நீ முதலமைச்சர் ஆனா நான் 15 எனக்கு உன்னை விட பெரிய ஆளுன்னு காட்டுறாரு. நீங்க அவருக்கு என்ன அங்கீகாரம்? ஒரு சுய உணர்வு மரியாதை உள்ளவரா இருந்தா அதிமுகவில் இருந்து எனக்கு வந்து மரியாதை தரல, எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை என்னால் இயங்க முடியலன்னு சொல்லிட்டு போனவரை இன்னைக்கு நீங்க அந்த விசுவல் பார்த்தீங்கல்ல, அவர் வந்து விஜய் கட்சி அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திச்சாருல்ல, அப்போ அவர் அறிமுகப்படுத்துனது யாரு? நிர்மல்குமார் இவங்க தான் அறிமுகப்படுத்துறாங்க. விஜய் அதை அறிமுகப்படுத்துறதுக்காக வந்தாரா? இவருக்கு எவ்வளோ மரியாதை தராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் அந்த புஜி ஆனந்த் பேசல என்ன சொல்கிறாரு, இது விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிடுவார், அவருக்கு செல்வாக்கு இருக்குது, அதனால் இவர் வந்து வந்திருக்காருன்றார். அப்போ இவர் பதவிக்காக வந்திருக்காருன்னு அப்போவே அவர் சொல்கிறாரு. அதனால இவர் அதையெல்லாம் சகிச்சுட்டு இவர் வந்து செங்கோட்டையனுக்காக பாராட்டி அவரை வரவேற்கிற விதமா வீடியோ வெளியிட்டாரு, சால்வை பூத்தி அவர் வந்து மரியாதை செஞ்சாரு, எல்லாமே செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? ஏமா
விஜய் விட பெரிய ஆளு இவர் வந்து 50 வருஷம் அரை நூற்றாண்டு அனுபவம் உள்ள ஒருத்தர் வந்து உங்க வீடு தேடி வந்து உங்களோட சேர்ந்து பணியாற்றுனா அந்த உறுப்பினர் அட்டையை கூட ஆளுங்களை விட்டு கொடுப்பாங்களா? ப்ரெஸ் மீட் நடக்குது இல்லை, ப்ரெஸ் மீட் அறிமுகம் அவங்க வீட்டில் தானே, அவங்க ஆஃபீஸில் தான் நடக்குது, அவர் உள்ளே தானே இருக்கிறாரு. அது ஏன் அவரை வந்து அவர் எதிர்க்க வந்து இது மாதிரி சேர்ந்துட்டாரு, ஒரு அறிமுகப்படுத்துறதுக்கு தலைவர் வர வேணாம்? கட்சி ஆரம்பிச்சு இன்னை வரைக்குமே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினது இல்ல, அதனால இதுல வந்து கலந்து ஏமா கொள்ள அவர் பத்திரிகை நடத்தல, இவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துரு, அவங்க கிட்ட வேலை செய்யறவங்களை விட்டு அறிமுகப்படுத்துறாரு, அப்புறம் இவர் என்ன தூக்கி வச்சுன்னு கொண்டாடுவாங்களா? அது கூட இது விட்டுட்டு சாயங்காலம் பார்த்து உனக்கு என்ன பொறுப்புன்னு சொல்றேன்றாங்க. பொறுப்பு வந்து அறிவிச்சிட்டாங்கல்ல சார், நம்ம தலைமை ஒருங்கிணைப்பாளர்ன்றது வந்து. சரி, தலைமை இவ்வளவு நாள் அது வந்து ஒருங்கிணைக்கப்படலை, சிதறி கிடைஞ்சது, தனித்தனியா இருந்தாங்க. இப்போ அதிமுக வந்து ஒருங்கிணைச்சு எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கன்னு போனாரு. கடைசியில் இவர் ஒருங்கிணைக்க போனது விஜய் கட்சி ஒருங்கிணைக்க போனாருன்றதை இப்போதான் புரிய வச்சிருக்காரு. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, நம்ம சேகர் பாபு அவர்களே இருக்கட்டும், நான் தலைமைச் செயலகத்துல போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு, முதல்வரும் வந்து காலில் பேசினெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப டிமாண்ட் அவருக்கு அதிகமா தானே இருக்கு, எங்க பக்கம் வந்துருங்க, இந்த பக்கம் வந்துருங்க, திமுக தாவேக்கான்றப்ப அப்ப இந்த முடிவு வந்து எப்பயோ எடுத்துட்டாரு அவரு கட்சி விட்டு. ஏமா அவர் என்ன சொல்றாரு, சேகர் பாபு கூட பேசுறதுக்கு போட்டோ காட்டுங்கன்னு கேட்டார்ல, கேட்டாரா இல்லையா? திமுக கிட்ட பேரம் பேசுனது, பிஜேபி கிட்ட பேரம் பேசுனது, இது எல்லாமே அதிமுகவில் திருப்பி வந்து சேர்த்துங்கன்னு சொல்லி பேரம் பேசுனது, இது எல்லாத்தையும் வந்து மறைச்சிட்டு பெரிய யோகியம் மாதிரி ஹரிச்சந்திரன் மாதிரி ஆரம்பத்திலே போய் சொல்ல நேற்று எல்லா ஊடகங்களையும் உங்கள் ஊடகத்துலேருந்து எல்லா ஊடகத்துலையும் காட்டினீங்க இல்லை, சேகர் பாபு இவரும் வந்து செக்ரட்டேரியட்டில் உட்கார்ந்து இருந்தது, பேசுனது, அதுக்கப்புறம் இவர் வீட்டில் வந்து அவரை பார்த்தது. இப்போ ஃபோட்டோ காட்டுங்கன்னு கேட்குறாருன்னா அவர் சுயநினைவு தான் இருக்காரா? ஒரு கொஞ்சமாவது ஒரு நாகரிக தன்மையாவது இருக்கா? நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்காவது பதில் சொல்ற யோகியதை இருந்ததா? நம்ம இந்த கோணத்துல பாக்குறோம். ஆனா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கோணத்துல கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது திடீர்னு வந்து பாஜக நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கள் இணைஞ்சிருக்காரு, இதன் பின்னாடி வந்து பாஜகவோட சூழ்ச்சி இருக்கலாம், சதி இருக்கலாம், விஜய் அவர்கள் வந்து பார்த்துதான் இருக்கணும் கவனமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமாம்மா, அவர் வந்து ஆதவ அர்ஜுன் எங்கிருந்து அனுப்புனாரு, யார் அனுப்புனாங்க? அதுவும் பாஜக சூழ்ச்சியா? திமுக பேச்சை கேட்டு ஏமா திருமாவளவன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவாரு, நேரத்துக்கு ஒன்று பேசுவாரு. அவரு செங்கோட்டையினை விட அதிகமாக குழம்பி இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதியில் அவர் ஒருத்தர். அவரை கேட்டீங்கன்னா அதிமுக ஒற்றுமையா இருக்கணும், நல்லா இருக்கணும், பிஜேபி கிட்ட போகக்கூடாதுன்னுவாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன சொல்லுவாரு, அதிமுகக்காக நான் வந்து இவர் என்னவோ அதிமுக ஆட்சிக்கு வரணும் அல்லது அதிமுக தொண்டர்களை காப்பாற்றணும்னு அவர் பேசுவார். அதனால திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவருடைய எஜமானன் ஸ்டாலின். ஸ்டாலின் என்ன உத்தரவு போட்டாலும் அதை தலைமேல் தாங்கி அந்த கட்சிக்காக உதயநிதிக்காக தியாகம் பண்ற தியாக மரவர் பட்டியலில் அவர் முதல் இடத்துல வைக்கலாம். இப்போ திமுகவே வந்து அவ்வளோ டிமாண்ட் வச்சுச்சு செங்கோட்டையன் அவர்களுக்கு, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஏன் இவர் அந்த கட்சியில சேராம நேற்று ஆரம்பிச்ச நம்ம தாவேக்கால வந்து சேர்ந்திருக்காரு சார்? இதெல்லாம் நாங்கள் இது வந்து குப்பை கழிவுன்னு தூக்கி வெளியே போட்டோம். அந்த கழிவு எந்த கழிவோட போய் சேர்ந்தா எங்களுக்கு என்ன, எந்த குப்பையில் கலந்தா என்ன, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதை பற்றி கருத்து சொல்கிற அளவுக்கு நாங்கள் தரந்தாழ்ந்து போகல. இன்னொரு செய்தியும் வந்துச்சு, இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் பிறந்த நாள், இன்னைக்கு நீங்க பதவி ஏற்கனா, ஏன்னா எங்க தலைவர் பிறந்த நாளை வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நீங்க தான் பெருசா தெரிவிங்க, இதை வந்து மறுநாள் வச்சுக்கோங்கன்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாங்களே, இல்ல எது உண்மையா? இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள என்ன பேரம் பண்ணாங்க. அதுவும் செங்கோட்டையன் அவரே சொன்னது போல, நான் மனநிலை சரியாமல் இருக்கிறேன், நான் ராமரை பார்க்க போறேன்னு சொன்னாரு. ஒரு மனநோயாளியை பத்தி நான் கருத்து சொல்றதுக்கு என்னுடைய தகுதியை நான் தாழ்த்திக்க விரும்பல. சரி, அடுத்து இப்ப செங்கோட்டையன் அவர்களை விட்டுருவோம். ஓபிஎஸ் அவர்கள் என்ன நிலைப்பாடுல இருக்காரு? தனி கட்சி தொடங்க போறதா வந்து நிறைய செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப யார் அவர் கையை பிடிச்சிட்டாங்க? நாங்க என்ன ஐயோ நீங்க போயிடாதீங்க, நாங்க தான் வேணாம், நீங்க குப்பையில குப்பை, கேடு கெட்ட குப்பை, நீ ஒரு மனுஷனா இருக்க கூட தகுதி இல்லை. நீ தானே சொன்ன சசிகலா கொலைகாரி, சசிகலா அம்மாவை கொண்டுட்டாங்க, சசிகலா கூட நான் எந்த உறவும் 10 வருஷமா வச்சுக்கல, அதுவும் சசியோடு நீ 10 வருஷமா பேசவே இல்லைன்னு சொன்ன பன்னீர்செல்வம் தானே. ஸ்டாலினோட சேர்ந்து ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கிற எடப்பாடி பழனிசாமி வந்து நீக்கிறதுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு கேட்கின்ற போது ஸ்டாலினை முதலமைச்சராக்குன்னு சவால் விட்டு போய் 11 பேரை கூட்டு போய் ஓட்டு போட்டார்ல.
என்னங்க சார் எல்லாருமே இப்படி வீசிட்டோம்னா நம்ம அதிமுகவோட அந்த கட்சி எப்படி அது நல்லது அதுக்கு? அதாவது ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள், அதுதான் ஓபிஎஸ், என்னதான் அலங்காரமான வலிமையான கட்டடமா இருந்தாலும் அப்பப்போ கழிவுகளையும் குப்பைகளும் வெளியேற்றி தான் ஆகணும். யார் போனாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. கவலை இல்லைல்லம்மா, நாங்க ஒருத்தரை நீக்கிறோன்னா அவங்களால கிடைக்கிற நன்மையை விட இந்த கட்சிக்கு பாதிப்பு அதிகம். அதனாலதான் நீக்கிறோம். இல்லைன்னா நாங்க நீக்க வேண்டிய அவசியம் என்ன? இதே பன்னீர்செல்வத்தை நீக்க சொல்ல வந்து செங்கோட்டையை கூட சேர்ந்து கும்மி அடிக்கலையா? சசிகலாவை நீக்க சொல்ல கூட சேர்ந்து ஆதரவு தரலையா? அன்னைக்கு மேடையில் ஒரு தடவை உட்கார்ந்துருந்தாரு, கூட இருந்தாரு. அதை ஆதரிச்சு எத்தனை பிரஸ் மீட் நடத்திருக்காரு. நீங்க உங்க பழைய காணொலிகளை எடுத்து பாருங்க. இது வரைக்கும் வந்து இணைப்பை பத்தி பேசினாரா? 4.5 வருஷம் அமைச்சராக இருக்க சொல்ல அவர் இணைப்பை பத்தி பேசலையே. அப்போ சசிகலாவை சேர்க்கணும்னு சொன்னாரா? அப்போ தினகரனை சேர்க்கணும்னு சொன்னாரா? இந்த 4 வருஷம் இது வரைக்கும் திமுகவை எதிர்த்து அவர் பேசுனது இல்லை. ஆனா அண்ணா திமுகவை எதிர்த்து இந்த கேட்ல போய் அந்த கேட்ல வந்து போய் திமுக கூட கள்ள உறவு வச்சுட்டு இருந்த யாரு? அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் கட்சி அலுவலகத்துக்கே வராத ஒருத்தர் யாரு? எல்லாமே செங்கோட்டையன் அவருடைய சூழ்ச்சி. இப்போ தேர்தல் நேரத்தில் அது வெளியே வந்திருக்கு. இப்போ கூட வந்து தாவேக்காவில் போனாருன்னா நீங்க நேற்றைக்கு திமுக கூட போய் சேகர்பாபு வச்சு அதுக்கு முன்னே யார் யார்கிட்ட பேசி அதுக்கு முன்னே பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட போய் உத்தரவு வாங்கணும்னு சொல்லி எல்லாம் நடிச்சுட்டு போயிருக்க தாவேக்கா போயிருக்காரு. இது எத்தனை நாளைக்குன்னு பாருங்க. வெகு விரைவில் அவர் திமுகவுக்கு போவார். அதுக்குரிய அடித்தளத்தை வந்து நேரடியாக அவர் போனால் ஏற்றுக்க மாட்டாங்கிறதுக்காக போயிருக்காரு. ஏற்கனவே இதே நிலை தான் பன்னீர்செல்வத்தை வந்து போய் ஸ்டாலினை பார்த்தாரு, பல முறை பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இவரால் அவங்களுக்கு திமுகவுக்கு எந்த பலனும் இல்லை. ஏன்னா அண்ணா திமுகவிலிருந்து எந்த தலைவர்கள் போனாலும் அவர்கள் சுயபலத்தில் எதுவும் செய்ய முடியாது. அண்ணா திமுக தொண்டர்களோ அண்ணா திமுக ஆதரிக்கின்ற பொதுமக்களோ வாக்காளர்களோ திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க எத்தனை பேர் போய் திமுகவில் சேர்ந்தாலும் அண்ணா திமுக ஓட்டு தொண்டர்களுடைய ஓட்டு வாங்க முடியாது. ஓகே சார், எங்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பொறுமையா பதில் அளிச்சதற்கு ரொம்ப நன்றி.